viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி டிராகன் ஃப்ரூட் ஜாம். 3 to 4 டிராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ நாம இதை எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு அதை ஈஸியா நாம ஃபிங்கர்ஸ் வச்சே எடுத்துடலாம். அழகா ஸ்மூத்தா வந்துடும். இது வந்து பர்பிள் கலர் டிராகன் ஃப்ரூட். ஆக்சுவலி டிராகன் ஃப்ரூட் ரெண்டு கலர்ல இருக்கும், ஒயிட் கலர், பர்பிள் கலர். நான் இன்னைக்கு பர்பிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே எல்லா ஃப்ரூட்டையும் நான் கட் பண்ணி பீசஸ் ஆக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நாம் அரைச்சி வச்சிருக்க டிராகன் ஃப்ரூட், பாம் சுகர் எடுத்திருக்கேன், 150 கிராம் எடுத்திருக்கேன், ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன், அதோட ஜூஸும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சிருக்கேன், அது சூடானதும் நாம் அரைச்சி வச்சிருந்த டிராகன் ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நாம் எடுத்து வச்சிருந்த அந்த பாம் சுகரை சேர்த்துக்கிறேன். நான் ஒயிட் சுகருக்கு பதிலாக பாம் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால தான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த டிராகன் ஃப்ரூட்டும் நல்லா குக் ஆகணும். அதே நேரத்தில் நாம் சேர்த்துருக்க அந்த பாம் சுகரும் நல்லா மெல்ட் ஆகி வரணும். நாம் அப்பப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, அது ஓரளவு நல்லா திக்கன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சிருந்த அந்த ஹாஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. நான் அந்த ஃபிங்கர்ல வைக்கும்போது அதுல ஒரு லைன் மாதிரி வருது பாருங்க. இப்போ இந்த ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ இந்த ஜாம் எடுத்து வைக்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் பாட்டில் ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாட்டில்ல இந்த ஜாமை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பன்னை டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நாம இப்ப ரெடி பண்ண டிராகன் ஃப்ரூட் ஜாமை உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ அட்ராக்டிவா பர்பிள் கலர்ல சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்டா அதை சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி டிராகன் ஃப்ரூட் நாம வெறுமையா சாப்பிடும்போது அதுல அவ்வளோ பெரிய டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி நீங்க ஜாமாவோ இல்ல மில்க் ஷேக் அந்த மாதிரி வேற மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க அதை இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா எல்லாரும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.